ஐயோ, நைட்டு விளாக் எடுக்க மறந்துட்டேனே, தூங்கிட்டேனே டயர்டாகி. ஓ மை காட். குட் மார்னிங் மக்களே. சாரி, தூங்கிட்டேன். ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏஞ்சிட்டு இருக்காங்களே. என்ன பாய்ஸ் நீங்களாம் ஏஞ்சிட்டு இருக்கீங்க? ஓ மை காட். சரி, தூங்கிட்டோம், எந்திரிச்சாச்சு. உங்களுக்கு ஒரு சூப்பர் வியூ காட்ட போகிறேன். வாங்க, ஒரு சூப்பர் வியூ காட்ட போகிறேன். ஏர்லி மார்னிங் துபாய் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃப்ரெண்டு வீட்டோட ஸ்க்ரீன். ஓகே. ஓ மை குட்னஸ், செம்மையாக இருக்குல்ல. ஏர்லி மார்னிங் துபாய். ஒரே ஃபாகாக இருக்குது. ஆக்சுவலாக நவம்பர் மந்த்ன்றதுனால இங்கே கொஞ்சம் பனிப்பொழிவு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பாருங்கள், இங்கே வந்து ரெயின் வந்து ரொம்ப ரேராக பெய்யுமா. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சு பயங்கர வெள்ளக்காடாக மாறுச்சு. நீங்கள் எல்லாருமே நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே கொஞ்சம் ட்ரைனேஜ் சிஸ்டம் அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காதுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது எந்தளவுக்கு ஒன்றும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் இருக்கிற இடம் பக்கத்தில் ப்ரீமியர் இன்னுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரீட்ஸு, ஒரு டாக்ஸி போகுது. ஸோ இங்கே எல்லாமே இருக்குதுங்க. சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே இருக்குது, சகல வசதியும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டுடே இஸ் மை பர்த்டே, நவம்பர் 21. இன்றைக்கி என் பர்த்டேன்றதுனால சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம புர்ஜ் கலிஃபா மேலே ஏற போகிறோம். அதான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ எங்கெங்கெல்லாம் நான் போகிறேன்னா அங்கெல்லாம் நீங்களும் எனக்கு கூட வரீங்க. லெட்ஸ் கம். நல்லபடியாக தூங்கியாச்சு, ஏஞ்சாச்சு. இப்போது என் பிறந்தநாள்ன்றதுனால கடவுளை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு சூப்பர் ரெஸ்டாரண்ட் போகிறோம். எங்கே தெரியுமா? ரசம்னு ஒரு ரெஸ்டாரண்ட் போய் அங்கே போய் ஒரு கலக்கலான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். அந்த ரெஸ்டாரண்ட் வேறு யார்தும் இல்லை, நம்மளோட தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் துபாய் பார்க்குறீங்களா? பாருங்கள். சரி, குட் மார்னிங். ஹாய் சொல்லுங்க. முகுந்த் ப்ரோ ஹாய் சொல்கிறேங்க. ஏர்லி மார்னிங் துபாய். Here we go guys. அதாவது எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ இங்கேருந்து நாங்கள் அப்படியே இப்போ வந்து டெம்பிள் மந்திர் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஓகேவா? கோயிலுக்கு போய் ஒரு ஸ்வீட்டான உலாக எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி துபாயை அப்படியே உங்களுக்கு நான் காரில் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே பில்டிங்ஸு, அந்த நீட்டான ரோட்ஸு, அவங்களோட கார்ஸ், லக்ஸுரியஸ் கார்ஸு, அவங்களோட டிராஃபிக் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறீங்க. ஓ மை காட், மெரினா டவர்ஸோட ஃபாக்ஸ்லாம் பாருங்கள். அப்படி இருக்குது. ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியே இல்லை. ஓ, இங்கே பார்த்தீங்களா மேலே ஒரு பலூன் பறக்குது. இதுதான். பனி மூட்டத்தில் ஒரு புகை மூட்டத்தில் போகிற மாதிரியே இருக்கு. ஒண்டர்ஃபுல் வியூ. ஒண்ணுமே தெரியல பாருங்க வீட்டில். பனியில் ஸ்போர்ட்ஸ் மோட்ல போட்டேன்னு வை, கார் அப்படியே தெரியும். ஒன்னா மக்களே, முட்டாய் ஒன்னா போது பாருங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் துபாய் மெரினா மால், எம்ஆர். பாருங்க, கேன் யூ சீ இட்? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஷேக், என்ன சொன்னீங்க? ஷேக் ஜாயத் ரோட்.
ஷேக் ஜாயித் ரோட்டில் இருக்கும். அதாவது நம்ம ஊரில் சென்னை மவுண்ட் ரோட் மாதிரிங்க இந்த ரோடு. ஸ்பென்சர் பிளாசா, தாஜ் கிளப் ஹவுஸு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பிலால் அந்த மாதிரி வந்து ரோடு, மவுண்ட் ரோட் மாதிரி. இங்கே ஷேக் ஜாயித் சாரி, கொஞ்சம் வாயில நிலையில் தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரீ வந்து அவர் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாருன்னு பாருங்கள். 120 அசால்ட்டாக போகிறாப்புல. 120க்கு மேலே போனால் ஃபைன் ஆமாம். ஸோ அதனால 120 மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் 120 போனால் பறப்போம். இங்கே பாருங்கள், எதுவுமே தெரில, சுத்தமாக தெரில, அப்படியே ஸ்மூத்தாக ட்ரைவ் ஆகுது. ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோயில்கிட்ட வந்தாச்சு. ஹிந்து டெம்பிள்னே போட்டிருக்கான், தெரியுதா? கேன் யூ சே இட்? ஹிந்து டெம்பிள். ஸோ நம்ம உள்ளே போக போகிறோம், வாங்க. ஸோ எல்லாம் see the front view மக்களை பாருங்கள். நார்த் இந்தியன் ஸ்டைல் தான் கட்டியிருக்காங்க. எவ்வளோ அழகாக நார்த் இந்தியன் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. நம்ம ப்ரோ சொன்ன மாதிரி எக்ஸலண்ட் வியூ. ஸோ டெம்பிளுக்கே பாருங்கள், பேஸ்மெண்ட் பார்க்கிங். நம்ம ஊர்லலாம் அங்கங்கே அப்படியே விட்டுட்டு போயிடணும். இங்கே பாருங்கள், வாவ், துபாய் தாங்க. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். கோவில் மந்திரோட டெம்பிளோட மெயின் என்ட்ரன்ஸ். திருவேல் முருகனுக்கு ரோகரம். நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் ஒரு ஹிந்து டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஸோ இதான் வந்து இதோட அவுட் சைட் வியூ எப்படி இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வந்து மார்பிள்ஸில் கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்குள்ளே போகிறோம். ஃபோன் நாட் அலவுட், வீடியோஸும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் உள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க உள்ள. ஆனால் ரொம்ப நல்ல பசங்க, கோயிலுக்கு போகிறோம் வாங்க. ஸோ we are in Hindu temple. ஸோ இங்கே மாலை வாங்கலாம். 35 का ये 25 50 75 ये 15 है 10 dirham एक्चुअली कैमरा अलाउड नहीं है सर. இங்கே பேர் படி ஃப்ரெண்ட்ஸ். சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு. உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே மாரி நம்ம ஒரு சின்ன கிளிப் எடுத்திருக்கோம், நான் போடுறேன். இப்போ நம்ம எங்கே போய் பார்க்க போகிறோன்னா, கோயில் அதே கோயிலில் தான் இருக்கும். நவகிரகங்களை சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க. தட்சிணாமூர்த்திகிட்ட வந்தவொடனே எடுக்கவே கூடாதுன்ற ஒருத்தர் அங்கே வெளியே இருந்தது. ஸோ நவகிரகங்களை சுற்றி பார்க்கும்போது அங்கே தட்சிணாமூர்த்தியாக இருந்ததை எடுக்க முடியல. பட் இட்ஸ் ஓகே, ஃபைன். எடுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கல்யாணம் நடக்குது பாருங்கள் கோயிலில். துபாயில் ஒரு ஹிந்து மேரேஜ். பஞ்சாபி சிக் மேரேஜ். ஆமாம், சாமி நல்லபடியாக கும்பிட்டோம். தேங்க்ஸ் டு ஸ்ரீ. பிறந்தநாள் அதுவுமா வந்து ரொம்ப தேங்க்ஸ். பிறந்தநாள் அதுவுமா வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு போயிட்டுருக்கோம் வேறு ஒரு இடத்துக்கு சாப்பிட. ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப மன நிம்மதியாக, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கோயில். என்ன ப்ரோ, ஹவ் யூ ஃபெல்ட்? நல்லா முகுந்த் ப்ரோ வேறு லெவல். ஸோ நிம்மதியாக இருந்ததுங்க. ஸோ ஹாப்பி, தேங்க்ஸ் டு ஸ்ரீ. ஸோ இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரசம் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம். ஸோ ஸ்ரீயோட ஃப்ரெண்டோடது. ஸோ அங்கே போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் we are going to புர்ஜ் கலிஃபா. ஸோ see you in ரசம். ஸோ என் பிறந்தநாள் அதுமா வந்து ஐம் ஃபீலிங் வெரி பிளெஸ்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மூமெண்ட். ஸோ வாங்க என் கூட வந்து புர்ஜ் கலிஃபா ட்ராவல் பண்ணுங்க.